ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். தானியேல் வாழ்க்கையிலேருந்து அழகான ஒரு 2 காரியம் நம்ம படிச்சுக்கலாம். தானியேல் இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஞானிகள் அங்கே அந்த இருக்கிற எல்லா ஞானிகள்லையும் அவன் தான் ஒரு ஹெட், ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, தானியேல் இந்த ஞானிகள் எப்பப்போ ராஜா கூப்பிட்டு அனுப்புகிறாங்களோ அவங்களோடு என்ன பண்ண மாட்டான்னா, தானியேல் வந்து நிற்க மாட்டான். நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை ராஜாவுக்கு தரிசனம் வரும். 2 முறையும் ஞானிகளை கூப்பிடும்போது தானியேல் என்ன பண்ண மாட்டான்னா, அவங்க கூட அந்த மற்ற அந்த மெஜிஷியன்ஸ், அந்த கல்தையர்கள், அந்த சூட்செயர்ஸ், இவங்க கூட என்ன பண்ண மாட்டானா நிற்க மாட்டான். அதற்கு பின்பதாக தானியேல் என்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னு அழைச்சு அவனுக்கு நியூஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் வருவானே தவிர சில கூட்டத்தோடு அவன் என்ன பண்ணல, சேரலை. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சில கூட்ட ஜனங்கள்லேருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேரக்கூடாது. ஆல்மோஸ்ட் அவங்க இருக்கிறது எல்லாமே ஒரே பொசிஷன். ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே என்ன ஞானிகள், அவ்வளோதான். ஆனால் ஒரே பொசிஷன், ஒரே இடத்துல ஒரே காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணலை அப்படின்னா, தானியேல் அவங்களோடு சேரலை. 2வது, தானியேல் என்ன பண்ணல அப்படின்னா, என்னால் முடியும்னு சொல்லி அவனோட ரொம்ப என்ன பண்ண ஷோ ஆஃப் பண்ணிக்கல. அதான் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பாருங்க, அப்படிலாம் ஷோ ஆஃபே பண்ணல. ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் இதை வெளிப்படுத்துவார்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினான். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, இந்த பாடத்தை என்ன பண்ணணும், தானியேல் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கணும். God bless you.